லக்ராஞ்சியஸ் மீன் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் பயன்பாட்டு கணிதம் பாருங்க எப்படி இதை லக்ராஞ்சியஸ் மீன் வேல்யூ தியரம் அப்படிங்கிறத பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. A race car driver is racing at 20th kilometer. ஒரு கார் பந்தய டிரைவர் இருக்காரு, ஓட்டுநர் இருக்காரு. அவர் எத்தனாவது கிலோமீட்டர்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு? 20வது கிலோமீட்டர்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு. 20th கிலோமீட்டர் ரேசிங்ல எத்தனாவது கிலோமீட்டர்ல இருக்காரு? அவர் 20வது கிலோமீட்டர்ல இருக்காரு. If his speed never exceeds 150 km per hour, அவருடைய வேகம் 150 கிலோமீட்டர் தாண்டாம போயிட்டு இருக்காரு. அவருடைய வேகம் 150 கிலோமீட்டர் தாண்டாத வேகத்துல போய்கிட்டு இருந்தாருன்னா, 150 கிலோமீட்டர் வேகத்துல தாண்டக்கூடாது, அந்த வேகத்துல ஒரு போயிட்டு இருக்காருன்னா, what is the maximum distance he can cover in the next 2 hours? அடுத்த 2 மணி நேரத்துல அவரால் அதிகபட்சம், மேக்சிமம்னா அதிகபட்சம் எவ்வளவு தொலைவு கடந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட்டா? ஸோ இந்த கணக்கு நம்ம கண்டுபிடிப்போம். லெட் S of t be the distance covered at time t. டைம் டீல எவ்வளவு டிஸ்டன்ஸ் அது போயிருக்கிறதா எடுத்துக்கிறேன் நான் எஸ் ஆஃப் டி. ஏன்னா எனக்கு எதுவுமே அன்னோன், அதனால எடுத்துக்கிறேன் நான். இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? தட் இஸ் எஸ் ஆஃப் டி ஒன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்திருக்காரு அவரு? 20 கிலோமீட்டர். அது எஸ் ஆஃப் டி ஒன். எஸ் ஆஃப் டி டூ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், தெரியாது இல்லையா? 20 கிலோமீட்டர்ல இருக்காரு. அதுக்கப்புறம் அதாவது இது எஃப் ஆஃப் ஏ, இது எஃப் ஆஃப் பி மாதிரி. அடுத்தது இனிஷியலா டைம் ஒன் எவ்வளவு இருக்கு? எனக்கு 0. ஏன்னா நம்ம 20 கிலோமீட்டர்ல இருந்து அவருடைய கணக்கை எடுத்துக்கிறோம். நம்ம இப்ப 20 கிலோமீட்டர் அவர் இருக்கும்போது தான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட், அதனால அந்த டைம்ல டைம் 0ன்னு இருக்கும். அதுக்கப்புறத்துல இருந்து 2 மணி நேரத்துல தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால இனிஷியல் டைம் 0. எவ்வளவு நேரத்துல கண்டுபிடிக்கணும்னா 2 ஹவர்ஸ்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்போ நமக்கு தெரியும் எஸ் ஆஃப் டி தான் ஃபங்க்ஷன், நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி தான் ஃபங்க்ஷன். S of t is continuous, தொடர்ச்சியானது, on closed interval 0, இதுதான் இன்டர்வல். இது a, இது b இன்டர்வல். இது f of a, இது f of b. இது given function f of x மாதிரி எடுத்துக்கணும். புரியுது அப்படின்னு? ஸோ கண்டினியூஸா இருக்கும். அடுத்தது S of t is differentiable on closed interval, open interval 0, 2. Therefore, S dash of t is equal to S of t2 minus S of t1 divided by t2 minus t1. இதுதான் நமக்கு லக்ராஞ்சியஸ் மீன் வேல்யூ தியரத்தினுடைய கண்டிஷன். டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுனால, டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால இங்க எஸ் டேஷ் ஆஃப் டி எடுத்துக்கிட்டோம். ரைட். அடுத்தது இப்போ எஸ் ஆஃப் டி டூ. எஸ் ஆஃப் டி டூ தெரியாது. எஸ் ஆஃப் டி ஒன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நம்மளுக்கு 20 டிவைடட் பை T2 ஓட வேல்யூ 2 minus 0 is equal to S dash of t. ஸோ அவருடைய மேக்ஸிமம் ஸ்பீட் என்னவா இருக்கும்னு நம்மளுக்கு 150 கிலோமீட்டர் தாண்டக்கூடாது இல்லையா? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 150. இதனுடைய வேல்யூ என்னவா இருக்கணும்? எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 150 மேக்ஸிமம் ஸ்பீடு, அதை தாண்டக்கூடாது அப்படிங்கிறதுனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் வெலாசிட்டின்னு பேர். டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது திசை வேகம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதனால தான் ஸ்பீடுக்கு அதை எடுத்துக்கிறேன். எஸ் ஆஃப் டி டூ மைனஸ் 20 டிவைடட் பை 2 less than or equal to 150. S of t2 minus 20 less than or equal to, டிவிஷன்ல இருக்க 2 அந்த பக்கம் போனா கிராஸ் மல்டிப்ளை ஆகும். அப்போ 150 into 2. S of t2
-20 is less than or equal to 300 இல்லையா? அடுத்து இந்த 20 அங்கிட்டு போகும்போது தான் 320 ஆகும். ஸோ S of T2 is equal to 300 plus 20, that is less than or equal to. அப்போ S of T2 less than or equal to 320 kilometers. Therefore, the maximum distance covered is 320 கிலோமீட்டர். 320 கிலோமீட்டர் வேகத்தை அதிகபட்சமாக அவர் கடக்க இயலும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளத்துல மீட் பண்ணுவோம்.